மறுபடியும் லைட் எரியுது. சிவாவின் காலில் ஈரம் மற்றும் சேறு படிஞ்சிருக்கு. ஆனால் அங்கே சேறு இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த நேரம் பார்த்து பாலாவை காணோம். கந்தர்வபுரம் என்ற ஊர் ஒன்று இருக்கு. அந்த ஊர் எல்லைக்கு வெளியே இருக்கும் ஒரு பாலடைஞ்ச கிணத்துல நைட்டில் ஒரு மாதிரி விசித்திரமான சத்தம் கேட்பதா ஒரு பொருளி. சிவா, பாலா, ரவின்னு 3 ஃப்ரெண்ட்ஸு அந்த ஊரில் இருந்தாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. கொஞ்ச நாளாக அவங்க யூடியூப் சேனலில் சரியாக வியூஸ் வரல. மச்சான், நம்ம சேனலில் வியூஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சுரா. ஏதாவது பயங்கரமாக பண்ணால் தான் ஹிட் ஆகும் போல. டேய் மச்சான், எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா. ஊருக்கு வெளியில் இருக்க அந்த பாலடைஞ்ச கிணத்தை போய் நைட்டில் வீடியோ எடுப்போம். இன்றைக்கி அமாவாசை வேற, நாம் அங்கே போகலாமா? டே வேணாண்டா, அந்த கணத்துல பேய் இருக்குன்னு சொல்கிறாங்கடா. அப்போது அந்த வழியாக வந்த ஊர் பெரியவர் அவங்க பேசுகிறத கேட்டுட்டு வந்தார். டே பசங்களா, அந்த பக்கம் போகாதீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதி அந்த கணத்தில் விழுந்து செத்துட்டான். அவன் ஆவி இன்னும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. போனவங்க யாருமே இன்னும் முழுசாக திரும்பலடா. சிவா அந்த பெரியவர் சொல்கிறத ஏளனமாக பார்த்து சிரித்தான். அட பெரியவரே, நாங்கள் என்ன சின்ன குழந்தையா? சும்மா வீடியோ தான் எடுக்க போகிறோம். நைட் ஆனதும் அவங்க 3 பேரும் அந்த காட்டு வழியாக அந்த கிணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. மச்சான், காலில் ஏதோ பட்டுச்சுரா, என்னன்னு பாருங்கடா. ரவி தன்னோட மொபைல் கேமராவில் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் செஞ்சுட்டே வரான். அவங்க 3 பேரும் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் போகிறாங்க. 3 பேரும் சேர்ந்து கிணத்தை எட்டி பார்க்குறாங்க. கிணறு ஒரே இருட்டாக இருக்குது, ரொம்பவும் ஆழமாகவும் இருக்குது. அந்த நேரம் பார்த்து சிவா ஒரு கல் எடுத்து கிணத்துக்குள்ளே போடுறான். ஆனால் கல் உள்ளே போய் விழும் சத்தம் கேட்கவே இல்லை. பார்த்தீங்களாடா, உள்ள தண்ணியே இல்லை. கிணத்துக்குள்ளேருந்து ஒரு மாதிரியான அழுகிற குரல் கேட்குது. டே வாங்கடா போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. திடீர்னு காற்று பலமாக வீசுது. அப்போது ரவியின் மொபைல் டார்ச் லைட் அணைஞ்சு போகுது. டேய், யாரா என் காலை பிடிச்சது? மறுபடியும் லைட் எரியுது. சிவாவின் காலில் ஈரம் மற்றும் சேறு படிஞ்சிருக்கு. ஆனால் அங்கே சேறு இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த நேரம் பார்த்து பாலாவை காணோம். ஏ பாலா, எங்கடா இருக்க? பாலா, எங்கடா போன? பாலா? பாலா, டேய் பாலா. ஏ பாலா, என்னடா பண்றாங்க? திடீர்னு பாலா திரும்புகிறான். அவன் கண்கள்லாம் வெள்ளையாக இருக்கு. அவன் வாயெல்லாம் ரத்தம் வடிந்த கரை இருக்கு. அவனோட குரலே வேற மாதிரி இருந்துச்சு. என்னோட இடத்துக்கு ஏண்டா வந்தீங்க? சிவாவும் ரவியும் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஆனால் அவங்க எவ்வளவு ஓடினாலும் மீண்டும் மீண்டும் அந்த கிணத்துக்கே வந்து நின்னாங்க. பாலா உருவத்தில் இருந்த அந்த பேய் அவங்கள நோக்கி வருது. அந்த நேரம் பார்த்து ரவி கையில் வச்சுருந்த மொபைலை அந்த பேய் மேலே தூக்கி போடுறான். மொபைல் டார்ச் லைட் பேய் மேலே பட்டதும் ஒரு பெரிய தீப்பொறி வருது. அந்த பேய் அலறுகிறது. அதே நேரத்தில் ஊரில் இருக்கிற கோயில் மணி சத்தம் கேட்குது. அது இரவு அமாவாசை பூஜை நடக்கும் நேரம். அந்த கோயில் மணி சத்தத்தை கேட்ட பேய்
அலறி அடித்து கொண்டு கத்துது. பேய் உருவத்தில் இருந்த பாலா அவனோட உண்மையான உருவத்துக்கு வந்து மயங்கி கீழே விழுகிறான். அப்போ சிவா அவனை தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ள ஓடுறான். ரவி தன்னோட கேமராவில் எடுத்த வீடியோவை லேப்டாப்பில் போட்டு பார்க்குறான். அப்போது